திவ்யா, எந்த பேயை நீங்க பயன்படுத்துனீங்க? நான் எந்த பேரையும் பயன்படுத்தல, என்னதான் பயன்படுத்திருக்கேன். ஆனா அப்படியே பாத்து பாத்து பழகியாச்சுல. பழகிருச்சா? என்ன நடந்துச்சு? ஆக்சுவலி என்ன நினைச்சுன்னா, இது ஒரு 2018 நான் காலேஜ் எனக்கு கிடைச்சிச்சு. தென் நான் காலேஜ் போனா, அது எந்த காலேஜ் நான் சொல்லல, பட் கொஞ்சம் தூரமா உள்ள காலேஜ்ல. நான் பேரால இருக்கேன், தூரமா உள்ள காலேஜ். சோ நாங்க பசக்கு ரெண்ட் கழுவாலா. நானும் என்ன பண்ணேன், சரி எங்க அப்பாட்ட எல்லாம் சொல்லிட்டு தங்கிக்கலாம்னு இது பண்ணேன். சோ அப்ப அவங்க வீட்டுல தெரியும், அவங்க வீட்டுல வளர்க்குறாங்களா என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல. சோ நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க செமஸ்டர் அப்புறம் வந்தாங்க அவங்க. ஏன்னா நான் அந்த ரூம்ல நான் ஒண்டிதான் இருந்தேன். சோ அப்ப அவங்க சொன்னாங்க, பரவாயில்ல நானும் அவங்க கூட தங்கிக்கிறேன், உனக்கு ஒருத்தமா எனக்கு இருந்த மாதிரி இருக்கும்னு. and then நானும் ஓகே நான் பரவாயில்ல நீ தங்கிக்கோ அப்படின்னு. சோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, வீட்டுல ஒரு வாழை மரம் இருக்கும். அந்த வாழை மரத்தை அவங்க முன்னே சொல்லுவாங்க, அந்த வாழை மரம் கிட்ட போவாதீங்க, இது பண்ணாதீங்கன்னு. நாங்க ஓகே அத்தாவோ அப்படியேதான் இருப்போம். அதனால நாங்க அந்த மாதிரி குரூப் ஸ்டடி, நானும் என் ஃப்ரெண்டும் அங்க இன்னொரு என் ஃப்ரெண்டு மேல் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து குரூப் ஸ்டடி போறப்ப அந்த லாலு பண்ணும்போது அந்த மரத்துக்கிட்ட மேமா பார்த்த ஒரு போச்சோங் மாதிரி இருந்துச்சு. மேமா அங்க இருந்துச்சு அந்த மரத்துக்கிட்ட வெள்ளை கலர் கிளாத்ல வெள்ளை கலர் கிளாத்ல இருந்துச்சு. ஆனா நான் அப்படியே பார்த்துட்டு என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல, ஏன்னா அவங்க இந்த சைடு நடந்தாங்க, என் சைடு ரைட் சைடு, நான் லெஃப்ட் சைடு. சோ அது மரம் இந்த சைடு இருக்கு. நான் அவங்க கிட்ட சொல்லல, ஒரு செச்சாரு அப்படியே ஒரு மாதிரியா இருந்துச்சு அந்த சைடு. நான் என்ன பண்ண, ஓகே ஃபைன், பாத்துட்டு பாக்காத மாதிரி இருப்போம், நம்ம பாட்டுக்கு போ, இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டு படிச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டேன். அண்ட் தென் ஒரு வாரம் கழிச்சு நாங்க என்ன நாங்க டபுள் டேக்கர்ல, நான் மேல கட்டில படுத்திருக்கேன், அவங்க கீழே கட்டில படுத்திருக்காங்க. சோ மணி ஒரு அரௌண்ட் 2:30 சம்திங் இருக்கும்ல. அண்ட் தென் எனக்கு நான் திடீர்னு முழுப்பு வந்துருச்சு. முழுப்பு வந்துட்டு அது அந்த ரூம் என்னோட கட்டில் திங்காப் கிட்ட ஒட்டி வச்சிருப்பாங்க. சோ திங்காப் கிட்ட இருந்து ராத்திரி என்னமோ ஓதுற மாதிரி இருந்துச்சு, பயங்கரமா ஓதுறாங்க அந்த கண்ணாடி கிட்ட. 2:00 2:30 சம்திங். நான் வாஸ் லைக், என்னடா இது, என் காதுக்குதான் என்னமோ இதா விளங்குதா அப்படின்னு. என்ன எனக்கு படபடப்பா ஆயிடுச்சு. ஏஞ்சிட்டு கீழே படுத்திருந்தேன், கூட்டாளி எழுப்பிட்டு, நான் இங்க பாரு என்னமோ எனக்கு சத்தம் கேக்குது, என்னமோ ஓதுறாங்க, உனக்கு ஏதோ கேக்குதான்னு. என்ன அவங்க ஏஞ்சிட்டு, ஐயோ இதுன்னு இவ்வளவு கிட்ட விளங்குது, யாரு ஓதுறா, என்ன அது அப்படின்னு. அவங்களும் படபடப்பாயிருச்சு. எனக்கு அழுவாச்சி வந்துருச்சு, அவங்களும் கூட சேர்ந்து அழுகுறாங்க. எனக்கு அந்த திங்காப் திறந்து பார்க்க எனக்கு மனசு இல்ல, ஏன்னா அது அவ்வளவு கிட்ட ஓதுது. எனக்கு ஐயோ என்னடா, நாளைக்கால உமி கிட்ட கேட்போம் என்ன ஏதுன்னு, அட்லீஸ்ட் அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு. இவங்களும் அழுவோம், நானும் அழுவோம். அன்னைக்கு ஃபுல்லா தூங்கல, நீங்க நம்ப மாட்டீங்க, ஒரு 4-4:15 வரைக்கும் அந்த ஓதுறது அப்படியே ஓதிக்கிட்டு தான் இருந்தாங்க. எனக்கு முடியல என்னால. அப்புறம் நான் பரவாயில்ல, மறுநாள் எனக்கு கிளாஸ் வேற, பகி கிளாஸ் 8 மணிக்கு போவே இல்லை, அப்படியே தூங்காமலே அப்படியே இருந்துட்டோம். அப்புறம் காலையில ஏஞ்சோடனே குளிச்சுட்டு எல்லாம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு காலேஜுக்கு எல்லாம் இதாயிட்டு, தென் உமியை காலையிலே கதவு தட்டி உமி இது பண்ணி கேட்டோம், உமி இந்த மாதிரி நேற்று ராத்திரி ஏதோ நீங்க செம்பாயாங்க ஏதோ பண்ணீங்களா, லைக் இந்த மாதிரி எங்களுக்கு சவுண்டு கேட்டுச்சு, ஏதோ ஓதுற மாதிரி நீங்க ஏதோ பண்ணீங்களா அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, இல்லையே நேற்று நாங்க எதுவுமே பண்ணலையே, நேற்று நாங்க எல்லாம் தூங்கிட்டோமா அப்படின்னு சொன்னாங்க. பாருங்க, எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு. அப்ப அதாம்பலால வயசு ஓதுறாங்க. எனக்கு அப்ப யாரு அத்தனை மணிக்கு அவ்வளவு டெக்காட்டா ஓதுறாங்க அந்த திங்காப் கிட்ட அப்படின்னு. ஆனா நினைக்கிறேன் அன்னைக்கு நான் திறந்து பாத்துருந்தேன், அன்னைக்கு மயக்க போட்டு விழுந்திருப்பேன்னு நினைக்கிறேன். சோ ஓகே, அப்படியே படிப்ப முடிச்சு அந்த போச்சவங்க பார்த்த விஷயத்த உமி கிட்ட கேட்டீங்களா இல்லையா? வாழை மரத்துக்கிட்ட பார்த்த போச்சோம். அது நான் கேட்க தோணல. ஏன் கேட்கலன்னா, ஏன்னா அது எப்படி சொல்றதுன்னா, அது கேட்டா ஒருவேளை நான் அவங்க வீட்டுலதான் தங்கியிருக்கேன், ஒருவேளை அவங்க எதுவும் கோவமா ஆயிடுவாங்களோ இல்ல இதாயிருவாங்களோ அப்படி சொல்லிட்டு திடீர்னு ஏதோ வீட்டுட்டு போ அப்படி இப்படின்னா வேற ரூம் தேடுறதுக்கும் கஷ்டம். சோ தட்ஸ் வை நானு ஓகே சரி பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு அங்கேயே இது பண்ணி அங்கேயே சமாளிச்சுட்டு இருந்துட்டேன். அப்புறம் ஒரு 2 வருஷம் கழிச்சு மேமா ஹாஸ்டல் காலேஜ் இது கட்டிட்டாங்க ரூம்பும். சோ நாங்க அங்க பிண்டா போயிட்டோம்ல. ஆனா இன்ன வரைக்கும் இந்த விஷயம் எங்க ஃபேமிலிக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியும், நான் அப்படியே மறைச்சு வச்சுட்டேன். ஆனா இன்னும் அந்த காலேஜ் இருக்கு, இன்னும் அவங்க வீடு இருக்குதான். நான் இடையில கூட போயிட்டு வந்தேன் அந்த இடத்துக்கு, அவங்கள பாத்துட்டு தான் வந்தேன். பட் என்னன்னா எனக்கு அது இன்னும் ஒரு ட்ராமாவா தான் இருக்கலாம். பிகாஸ் அதான் ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது இந்த மாதிரி பத்தூல் இப்படி. அண்ட் தென் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, இந்த படிப்பு முடிச்சுட்டு எனக்கு இன்னொரு படிப்பு ஆஃபர் கிடைச்சிச்சு, அது கவர்மெண்ட். சோ நான் அந்த காலேஜ் போனேன். அது தெரியல என் கூட ஈக்குவட் பண்ணுதான் என்ன ஏதுன்னு. ஒரு நிமிஷம் இருங்க, அந்த காலேஜ்ல என்ன நடந்துச்சுன்னு பாட்டுக்கு பிறகு பேசுவோம். கண்டிப்பா. ராகவில் கீதாவுடன் திவ்யா நம்மளோட
அவங்க வாழ்க்கையில காலேஜ்ல படிக்கும் போது நடந்த சம்பவங்களை பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. 2018 காலேஜ்ல நடந்த ஒரு விஷயத்த சொன்னாங்க. போச்சவங்க பார்த்தாங்க, யாரோ ஓதுற சவுண்ட் எல்லாம் கேட்டுச்சு. ரைட், அடுத்த காலேஜுக்கு போனீங்க, அங்க என்னத்த கூட்டிட்டு போனீங்க? அங்க கூட்டிட்டு போல ஆக்சுவலி அங்க மொத்தம் இந்தியன்ஸே ஒரு 5-6 பேர் தான் இருப்போம். சோ அவங்க எல்லாம் என்னோட சீனியர்லாம். என் கூட சேர்ந்தவங்க நானும் என்னோட இன்னொரு ஃப்ரெண்டும் தான். சோ நாங்க 2 பேர் வாசி. அதுவும் புது காலேஜ், ஆனா புது ஹாஸ்டல், அது கட்டிட்டாங்க எல்லாம். சோ எல்லாம் கட்டிட்ட வாசி. அப்ப எங்க சீனியர்லாம் வேற வேற ரூம், அவங்க வேற வேற திங்காட்லாம். சோ நானும் என்னோட இன்னொருத்தவங்க என் கூட போனவங்களும் நாங்க ஒரு ரூம். அந்த ரூம் அட்டாச் பாத்ரூம், வித் அட்டாச் பாத்ரூம் எவ்ரி திங்லாம். ஆனா அந்த ஒரு ரூம், இந்த ஒரு ரூம் தனி ரூம் வித் அட்டாச் பாத்ரூம். சோ அந்த மாதிரி இருக்கும்போது எங்க பக்கத்து ரூம் கோசுவாங்க. பிகாஸ் யாரும் வரல, பிகாஸ் நாங்க 2 பேரும் இந்தியன் வாசி. சோ அவங்க எல்லாம் இது பண்ணி, சோ நாங்களும் பரவாயில்ல, இட்ஸ் ஓகே அப்படி சொல்லிட்டு நாங்க ஒரு ரூம்ல பக்கத்து ரூம் கோசுவாங்களா. சோ அந்த ரூம் மேமா யாரும் இல்ல. சோ அப்படியே நாங்களும் அப்படியே ஓகே பரவாயில்ல அப்படி இருந்துட்டோம். பட் அது கோசமா ரொம்ப நாளமா இருந்த வாசியா என்னமோ தெரியல, அங்க இருந்தும் சேட்ட ஆரம்பிச்சிருச்சு. நைட்டு எல்லாம் லைக் படிச்சுட்டு இருக்கும் போது, இது பண்ணிட்டு இருக்கும் போது, நான் சம்டைம்ஸ் இயர்போன் போட்டுக்கிட்டு தான் நான் படிப்பேன். ஐ மீன் பாட்டு கேட்டுக்கிட்டு அப்படிதான் படிப்பேன். என் ஃப்ரெண்ட் நல்லா தூங்கிட்டாங்க. பாட்டு போட்டு கேட்டுக்கிட்டே படிச்சுட்டே இருக்கும் போது என்ன இயர்போன்ல நீங்க நம்ப மாட்டீங்க, என் லெஃப்ட் சைட் யாரோ பிஷே பண்ற மாதிரி கேட்டு. என்னன்னு விளங்கல, எனக்கு விளங்கல என்னன்னு அது கேட்கல. விஸ்பர் பண்ற மாதிரி இருக்கு, குசு குசு குசுன்னு என்னமோ இது பண்ற மாதிரி இருக்கு. என்ன நான் ஓகே திருப்பி இயர்போன் போட்டு ஒன்னும் இல்ல, நானே மனசு ஆறுதல் படுத்திட்டு ஒன்னும் இல்ல. அப்புறம் திருப்பி கொஞ்ச நேரம் சென்று இது பண்ணிட்டே இருக்கும்போது நான் என்ன பண்ணேன், யூடியூப்ல கந்த சஷ்டி கவசம் போட்டேன். எனக்கு பயம் எடுத்துச்சு. போட்டு நான் கந்த சஷ்டி கவசம் எல்லாம் பாட்டு போட்டு இது பண்ணி திடீர்னு ஸ்டாப் ஆயிடுச்சு. சரி அப்பயும் ஒன்னும் இல்ல, ஏதோ பிரச்சனை இல்ல, அப்பயும் மனசு ஆறுதல் படுத்திக்கிட்டு சரி ஒன்னும் இல்ல. அப்புறம் திருப்பி அதே லெஃப்ட் சைட் இயர்போன்ல போன் ஊதுன சத்தம். காது கிட்ட யாரோ ஊதுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சத்தம் போனு. என்னன்னு எனக்கு அப்படியே ஆடி போயிருச்சு. அப்புறம் என் ஃப்ரெண்டு எழுப்பி, எனக்கு தயவுசெய்து இன்னைக்கு தூங்காத, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எனக்கு தொம்மான் பண்ணு, என்னால முடியல, எனக்கு நாளைக்கு படிச்சு வேற உனக்கே தெரியும் தானே, தொம்மான் பண்ணு, படிச்சுட்டு போனோம் அப்படின்னு. அன்னைக்கு ஃபுல்லா அவங்களும் தூங்கல, நானும் தூங்கல, தொம்மான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சு. அப்ப என்ன பண்ணாங்க, பக்கத்துல இன்னொரு மறுநாள் ஒரு வாரம் கழிச்சு அடுத்த ரூம்மேட் அவங்க நாக்காளி உடஞ்சிருச்சு. நாங்க எப்படியோ உடஞ்சிருச்சுடா. and then she came to my room and then அந்த பக்கத்து ரூம் நாக்காளி போரோ பண்ண முடியுமான்னு அவங்க கேட்டாங்க. ஏன்னா அந்த ரூம் கோசமா தான் இருக்கு, நாக்காளி எல்லாம் போரோ பண்ண முடியுமா? என்ன நானே பரவாயில்ல எடுத்துங்க, நாங்க தான் பாய்க்கல, எங்க ரூம் நாக்காளிலாம் இருக்குல்ல, பரவாயில்ல எடுத்துக்கோ பரவாயில்ல அப்படின்னு. and then அவங்க அந்த நாக்காளி எடுத்திருக்காங்க. எடுத்துட்டு என்ன அவங்க போயிருக்காங்க. போயிட்டு அவங்க எல்லாம் பாய்ச்சிட்டு அவங்களுக்கு அதே நாள் மறுநாள் அவங்களுக்கு காய்ச்சல், சரியான காய்ச்சல். சோ அப்ப நாங்க கேட்டோம், அவங்க காலேஜ் கிளாஸுக்கு வரல. அப்புறம் என்ன எல்லாம் விசாரிச்சு பார்த்தா காய்ச்சல் அப்படின்னு. என்னன்னு ஒரு 2 நாள் அவங்க காய்ச்சல் சரியான பாருங்க, அவங்களே ரூமுக்கு வந்துட்டு பக்கத்து ரூம்ல ஏதாவது இருக்கா அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. அப்ப நாங்க சொன்னோம் தெரியல, ஆனா எங்க ஃபீல் ஆயிருக்கு. சம்டைம்ஸ் சத்தம் எல்லாம் கேட்கும், 3-2 மணிக்கெல்லாம் அந்த ஊற்று சத்தம், அந்த நாக்காளி நோட்டு சத்தம் எல்லாம் கேட்கும். பட் ஆனா நாங்க அப்படியே வியாசம் ஆயிடுச்சு அப்படியே அப்படின்னு. அப்ப அவங்க என்ன ஏசுறாங்க, நீ இதையும் முன்னி என்கிட்ட சொல்லல, நீ பாட்டுக்கு எனக்கு நாக்காளி போரோ பண்றதுக்கு வேற நீ எனக்கு இது பண்ணிருக்க அப்படின்னு. நான் சொன்னேன், நாக்காளி உடஞ்சிச்சு சொன்னீங்க, சோ அதை வச்சுதான் எனக்கு கொடுத்தேன் அப்படின்னு. என்ன நான் நாக்காளி உருன்னு எடுத்துட்டு திருப்படியும் ரிட்டர்ன் பண்ணிட்டு, இல்ல எனக்கு இந்த நாக்காளியே வேணாம், பரவாயில்ல இங்கேயே இருக்கட்டும், பரவாயில்ல நான் வார்டன் கிட்ட சொல்லி வேற ஏதாவது இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போனவங்க தான். அப்புறம் அவங்க தான் சொன்னாங்க, இந்த மாதிரி என்ன கச்சாவ் பண்ணிச்சு, லைக் என்ன ராத்திரி தூங்க விடல, அப்படியே எனக்கு அன்ஈஸியா இருந்துச்சு, எனக்கு ஏதோ ஒண்ணு என்ன என்னமோ கங்கு பண்ணிட்டு இருக்கிற மாதிரியே இருந்துச்சு, என்னால முடியல, அதனாலதான் சரியில்லை பரவாயில்ல நான் நாக்காளி கொடுத்துட்றேன், எனக்கு காய்ச்சே வந்துருச்சு அப்படின்னு. அப்புறம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அன்னில அந்த ரூம் பக்கத்து இவங்களும் வரமாட்டாங்க, யாருமே வரமாட்டாங்க. நாங்களும் அந்த ரூம் கதவு சும்மா திறக்க மாட்டோம், ஏதோ இது பண்ண மாட்டோம், அந்த ரூம் கதவு மூடியேதான் இருக்கும். சோ அப்படியேதான் அப்படியும் படிப்பு முடிச்சுட்டு அப்படியும் வந்துட்டு வேலை எடுத்து பாட்டுக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னு பாப்போம். நாக்காளிக்கு பின்னாடி என்ன ஹிஸ்டரி? ஏன் அந்த நாக்காளிக்கும் அது
அது வந்து சம்டைம்ஸ் சில இதுங்களுக்கு வந்து எப்படி சொல்லுவாங்க, அது வந்து அவங்களோட இதுன்னு அவங்களோட இது நம்ம அவங்க பாராங்களா டச் பண்ணக்கூடாது. சோ ஒருவேளை எனக்கு பர்சனலா நான் எப்படி நினைச்சேன்னா அது அந்த ரூம்ல அவங்க இருக்காங்க போல. பிகாஸ் நான் வந்து என்ன பண்ணேன்னா அந்த ரூமுக்கு ஒரு தடவை போயிட்டு நான் வந்து அது வந்து எங்க கூட ஐக்கியம் ஆயிடுச்சா என்னமோ தெரியல. பிகாஸ் நான் வந்து சம்டைம்ஸ் என் ஃப்ரெண்ட் இருக்காங்களா, சோ நான் பர்சனலா எனிதிங் பேசணும்னா நான் வந்து பக்கத்து ரூம் தான் போய் பேசுவேன். ஆனா அன்டில் நான் அது வந்து என்ன எதுவுமே கச்சாவ் பண்ணதில்லை. இந்த மாதிரி சம்டைம்ஸ் இந்த மாதிரி சொன்னல இந்த மாதிரி காதுல விஷயம் பண்றது அந்த மாதிரி தான். பட் பத்தோல் நான் பார்த்தது இல்ல. பட் அடுத்தவங்க இல்ல வேற யாராவது அந்த ரூமுக்கு வரும்போது she like tak suka lah and then lagi-lagi dia ambil barang dia orang, so dia memang tak suka. அப்படிதான் நான் personally நினைக்கிறேன். So that's why dia pergi kacau dia untuk nak pulangkan balik benda tu lah kat dia. So அந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு அது கச்சாவ் பண்ணிருக்குன்னு நான் நினைக்கிறேன். So அது வச்சு அவங்க கொடுத்துட்டு ரூம்ல ஆக்சுவலி ஏன் இவ்வளவு தொல்லைகள் இருக்கு? அந்த ரூம் யாருமே இல்ல, அந்த ரூம் ஆளே இல்லாத ரூம். அது மேபி ரொம்ப நாள் கோசமா இருந்த வசியா என்னதுன்னு தெரியல. பிகாஸ் அந்த ரூம்ல நான் சம்டைம்ஸ் 2:30 மணி 3 மணி போல சம்டைம்ஸ் பேசிட்டு இருக்கும்போது போன் பேசிட்டு இருக்கும்போது கர்டன் துணி எல்லாம் இருக்கும். அந்த கர்டன் துணி நான் உள்ளுக்கு தான் இது பண்ணி வச்சிருப்பேன். அந்த கிரில் உள்ளுக்கு சுத்தி உள்ளுக்கு வச்சிருப்பேன். சம்டைம்ஸ் கர்டன் துணி தனியா அப்படியே உழுவோம் சுத்தி வச்சிருக்கேன். நீங்க போயிட்டு இந்த அங்க இருக்கிற பர்சன் இன்சார்ஜ் கிட்ட எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணதில்ல, சொன்னதில்ல, கேட்டதில்ல? நாங்க கேட்டது நான் கேட்கவும் இல்லை, நான் கம்ப்ளைண்ட் பண்ணவும் இல்லை. ஏன்னா அது லைக் அது என்ன மொத்தம் கச்சாவ் பண்ணல, என்ன ஏதோ இது பண்ணல. ஸோ ஓகே நம்ம என்னத்துக்கு இதெல்லாம் ஒரு இஷ்யூ ஆக்கிட்டு, ஏன்னா நாளைக்கு காலேஜ் வரைக்கும் போயிட்டு பெருசாயிடுச்சு இதாயிடுச்சுன்னா. ஆனா இவங்களும் எல்லாம் சொல்லியிருக்காங்க லைக் எங்க லெக்சரர் கிட்ட அந்த மாதிரி அப்படி எப்படி சொல்லியிருக்காங்க. பட் ஆனா வந்து லைக் அவங்களும் வந்து பச்சான் யாசின் அந்த இதெல்லாம் படிச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ நான் வந்து பர்சனலி வந்து நான் என்ன பண்ணேன்னா அந்த ரூமுக்கு போயிட்டு நானே வந்து பர்சனலி நான் மலையில பேசினேன். இந்த மாதிரி jangan kacau saya, kalau you nak betul-betul kacau saya, you bagi tahu elok-elok ataupun you buat something, saya keluar, jangan buat benda yang menyusahkan saya அப்படின்னு அழகா அதுகிட்ட சொன்னேன். என்ன நான் பேசினேன், வேமா நான் பேசிட்டு இந்த மாதிரி அழகா சொல்லிட்டு கதவு அழகா சாத்திட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் தெரியல. ஆனா என் ஃப்ரெண்டு போல அவங்களுக்கு கச்சா பண்ணல. லைக் நாங்க அட்டாச் பாத்ரூம்ல, சோ எங்க கூட ஐக்கியம் ஆயிட்டாங்களா என்ன தெரியல. பட் வெளியே இருந்து யாரோ வந்தா ஷிமேமா பத்து கச்சா உடைய. சோ அதான் அவங்க சொன்னாங்க, ஓ நீ இந்த மாதிரி எப்படி சொல்றீங்க தெரியல. நான் ஏன் சொல்றேன்னா ஏன்னா நான் பர்சனலி சொல்றேன் ஷியா ஹியா எனக்கு தெரியல. பட் அதான் சொல்றேன் அவங்க வந்து கச்சாவ் பண்ணல, பட் அவங்களும் போய் கச்சாவ் பண்ணிருக்காங்கன்னா தட் மீன்ஸ் அவங்க வந்து ஒரு வேலை நாட் ஃபேமிலியா இல்லாட்டி அவங்களோட ஜாமா நாக்களி அந்த ரூம்ல இருந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. பிகாஸ் சம்டைம்ஸ் சில பேர் அப்படிதான் அவங்களோட இது எடுத்துட்டு போனா அந்த மாதிரியா கூட இருக்கு. வேலை இடத்துல என்ன நடந்துச்சு பாட்டுக்கு பிறகு பேசுவோம். ஓகே. உச்சக்கட்ட அமானுஷ திகில் சம்பவம். சொல்லுங்க திவ்யா, ஆபீஸ்ல என்ன நடந்துச்சு? ஆபீஸ்ல நான் ஒரு மருத்துவமனையில நர்ஸ். அந்த மருத்துவமனை எதெல்லாம் சொல்ல. பட் ஆனா வந்து அந்த மருத்துவமனையில வந்து ஒரு நோயாளி அவங்க வந்து என்னன்னா அவங்க கூட இருக்கிறதா இல்ல என்ன ஏதுன்னு தெரியல. பட் அவங்க வந்து நான் பாத்துட்டு இருக்கும் போது அந்த வார்டுக்கு வந்து பர்டிகுலரா வந்து அந்த கட்டிலுக்கு மட்டும் பர்டிகுலரா வந்து கொஞ்சம் தைரியமான கொஞ்சம் இதா ஆம்பளால அந்த மாதிரி தான் அனுப்பி விடுவாங்க. பிகாஸ் அந்த பேஷண்ட் வந்து அவங்க சம்டைம்ஸ் வந்து ரச்சாவா சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் இதா ஆகுறாங்க அப்படின்னு. பட் இது வந்து எனக்கு முதற்கொண்டு தெரியாது. அவங்க வந்து எப்பவும் போல அனுப்பி விட்டுட்டாங்க. அப்புறம் மறுநாள் தான் இந்த மாதிரி கதெல்லாம் வெளியாகுது. அன்னைக்கு தட் பர்டிகுலர் நைட் நான் தான் வந்து என்னோட ஷிஃப்ட் நான் ஜாகா பண்ணிக்கிட்டு இருந்தேன் அந்த பேஷண்ட. அந்த நோயாளி அவங்களுக்கு வந்து தொண்டையில வந்து அவங்களுக்கு வந்து அந்த டியூப் போட்டிருப்பாங்களா, சோ அந்த டியூப் போட்டிருக்காங்க. சோ ஷி கேன் ஏபிள் டு ஸ்பீக். அவங்களால பேச முடியாது. அப்ப எனிதிங் அவங்க இஷாரா கொடுப்பாங்க. ஏதோ ஒண்ணு வேணும்னா கட்டில் தட்டுவாங்க. யூஸ்வலி கட்டில் தட்டினா நாங்க போயிட்டு இது பண்ணுவோம், அந்த மாதிரி இது பண்ணுவோம்ல. சோ அன்னைக்கு என்னன்னா அன்னைக்கு நான் அவங்களதான் ஜாகா பண்ணேன். அப்ப நாங்க வந்து என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா ஜாகா பண்ணிட்டு இருக்கும் போது நான் ரிப்போர்ட் செய்யணும்னு சொல்லிட்டு நான் வந்து எங்க பிசி எல்லாம் வந்து மின்னுக்கு கவுண்டர்ல இருக்கும். அவங்க பிலிய வந்து பின்னாடில. சோ இது வந்து ஃபியூ இயர்ஸ் மின்னுக்கு நடந்தது. சோ இது வந்து என்னன்னா எங்க பிசி மின்னுக்கு கவுண்டர்ல இருக்கும், அவங்க வந்து பின்னாடி கட்டுது. சோ நான் மேமா போயிட்டு கவுண்டர்ல போயிட்டு தான் நான் ரிப்போர்ட் எல்லாம் எழுதணும். எல்லாம் எழுதிட்டு எல்லாம் எழுதி சப்மிட் பண்ணிட்டு வரத்துக்குள்ள இவங்கள நான் டியூப் வந்து கழிஞ்சிட்டு அவங்க வந்து ஆக்சிஜன் லெவல்லாம் இறங்கிடுச்சு. மிஷின் சத்தம் போடுது. அதனால வெறும் நான் வந்து பார்த்தா ஆக்சிஜன் லெவல்ல ஆல்மோஸ்ட் இறங்கிடுச்சு. என்ன இறங்குனா நான் என்னடா இது நல்லாதான் டியூப் போட்டு எப்படி டப்புன்னு கழிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு நான் பசாம்பள்ளி என்ன இது பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அங்க இருந்துட்டு நான் திருப்பி போயிட்டு மினிக்கு ரிப்போர்ட் செய்ய ஆரம்பிச்சேன். தென் அவங்க கிட்ட கேட்டேன் மேமா அவங்க வந்து செட்டாலா. சோ ஓகேவா அவங்க கேட்டுட்டு அவங்க ஓகேன்னு தான் சொன்னாங்க. ஓகே நானும் இருங்க போவேன், நான் ரிப்போர்ட் எல்லாம் எழுதிட்டு நான் வந்து திருப்பி அவங்க அட்டென்ட் பண்றேன்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன்.
அண்ட் தென் திருப்படியும் வென்டிலேட்டர் திருப்படியும் ஐ மீன் சத்தம் ஒரே சத்தம். நான் திருப்படியும் வந்துட்டு பார்த்தா திருப்படியும் கண்டி கிடக்குது. நான் ஐயோ என்ன யாருலாம் இது கேட்டுறா அப்படின்னு. அப்ப நான் அவங்க கிட்ட கேட்டப்போ நீங்க எதுவும் தாரிய பண்ணீங்களா ஏதோ இது பண்ணீங்களா அப்படின்னு. ஆனா வாய்ப்பே இல்லை. பிகாஸ் அவங்க வந்து ரொம்ப லிம்மா கை காலெல்லாம் அவங்களால அசைக்க முடியாது. பிகாஸ் அவங்க ரொம்ப ஒரு 3 மாசத்துக்கு மேல இருக்காங்க அங்க. சோ அவங்க ரொம்ப லிம்மா கை காலெல்லாம் அசைக்க முடியாது. என்ன நான் லைக் ஓகே பரவாயில்ல ஏதோ இருக்கு போலன்னு சொல்லிட்டு நான் இதுக்கப்புறம் நம்ம போய் ரிப்போர்ட் செய்ய வேணாம், நம்ம கொஞ்ச நாள் சென்று ரிப்போர்ட் செய்யலாம், நம்ம இங்க உட்காந்து பத்தோ பேஷண்ட் மானிட்டர் கொண்டாரு பண்ணுவோம் ஏதோ ஆகுதா இல்லையா அப்படின்னு. அப்புறம் இது பண்ணிட்டே இருக்கணும். ஓகே அந்த சமயம் வரைக்கும் ஆக்சிஜன்லாம் ஏதோ கலந்தல. நான் எப்ப போல நான் சாட்டிங் எல்லாம் எழுதிக்கிட்டு எல்லாம் இது பண்ணிக்கிட்டு இருக்கும் போது நைட் ஆயிடுச்சு. நைட் ஆயிட்டு அவங்களும் லைட் எல்லாம் துத்தோ பண்ணிட்டா அவங்க தூங்கணும் அப்படின்னு ஊபாட் எல்லாம் கொடுத்துட்டு எல்லாம் லைட் எல்லாம் துத்தோ பண்ணிடுச்சு. அவங்களும் தூங்கிட்டாங்க. ஸோ அவங்க தூங்கிட்ட பிறகு நான் என்ன பண்ணுவேன், சம்டைம்ஸ் வந்து நான் என்னோட வேலையெல்லாம் முடிக்க எல்லாம் லேட் ஆயிடுச்சு. எல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து சம்டைம்ஸ் கொஞ்ச நாள் இல்லை மத்தலாம் ஃபார் அ வைல். ஸோ அந்த மாதிரி இது நான் வந்து மேசிலே படுத்துட்டேன். இப்படி இது பண்ணி நல்லா மத்த ஃபார் 10-15 மினிட்ஸ் சம்திங். அவங்க என்ன பண்ணாங்க எப்பவுமே அந்த நைட்டு வந்து ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த நைட்டு வந்து அவங்க வந்து இஃப் எனிதிங் தண்ணி ஏதாவது வேணும்னா அவங்க என்ன பண்ணுவாங்க கட்டில் தட்டுவாங்க. கட்டில் தட்டி இந்த மாதிரி இது பண்ணுவாங்க. ஸோ நாங்க போய் இது பண்ணுவோம். ஆனா அந்த நைட்டு அவங்க கூப்பிட்ட இஷாராட்டே வந்து வேற மாதிரி. எப்படி கூப்பிட்டாங்கன்னா ஒரு மாதிரியா அப்படின்னு கூப்பிட்டாங்க. எனக்கு என்னடா இவங்க எப்படி கூப்பிடுறாங்க அப்படின்னு உடனே கூப்பிட்டு அப்ப நான் போய் அட்டென்ட் பண்ணேன். அப்ப அவங்க எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னாங்க. அந்த இதுல இப்படி இஷாரா காமிச்சாங்க. சோ நானும் தண்ணி கொடுத்துட்டு அவங்க திருப்படி படுத்துட்டாங்க. திருப்படி அதே மாதிரி கூப்பிட்டுட்டு எனக்கு வயிறு ஒரு இதா இருக்கு, நீ எனக்கு மீனா சாப்பு பண்ண முடியுமா அப்படின்னு அவங்க ஒரு மீனா வச்சிருந்தாங்க. அந்த மீனா சாப்பு பண்ண சொன்னாங்க. நானும் எல்லாம் சாப்பு பண்ணிட்டு இருந்தேன். தென் திருப்படி என்னை கூப்பிட்டு அதே மாதிரி என்னை கூப்பிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சுலா கூப்பிட்டு என்ன பண்ணாங்க, எனக்கு தலை சரியான வலியா இருக்கு, எனக்கு தலை கொஞ்சம் பீச்சேட் பண்ணி விட முடியுமான்னு கேட்டாங்க. நானும் ஓகே போன்னு சொல்லிட்டு நானும் என்ன பண்ணேன், அவங்க தலை நல்லா பிடிச்சு விட்டேன். எல்லாம் பிடிச்சு விட்டு எல்லாம் இது பண்ணதும் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா நானும் அப்படியே வேலையெல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் இது பண்ணி பாஸ் ஓவர் பண்ணிட்டு நான் வீட்டுக்கும் கிளம்பி வந்துட்டு அன்னைக்கு மறுநாள் தான் வந்து எங்க இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரே கெச்சோலா லைக் இந்த மாதிரி அப்புறம் தான் என்னன்னு விசாரிச்சு பார்த்தா அவங்க கூட வந்து மேமா என்னமோ என்னமோ ரச்சாவை பண்ணிருக்கே அவங்க கூட இருக்கு அப்படின்னு இவங்க எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப இவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, கூட வேலை செய்யறவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது இவங்க என்ன சொல்றாங்கன்னா மேமா அவங்க வளர்க்குறாங்க அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. எங்களுக்கும் தெரியல. அப்புறம் தான் எனக்கு ஓ அப்படின்னு. சோ அன்னைக்கு நான் வயிறெல்லாம் சாப்பிட்டு பண்ண கேட்டேன் ஸ்ட்ரெஸ் இருக்கு அப்படின்னு. அப்ப அவங்க ஆமா எனக்கு ஸ்ட்ரெஸ் வரல, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு மச்சம், ஏதோ டைஜஸ்ட் ஆகாத மாதிரி இருக்கு அப்படி இப்படி. நானும் காட்டு போல அப்படி இப்படின்னு நினைச்சிட்டு நல்லா சாப்பிட்டு பண்ணி விட்டு இது பண்ணேன். நீங்க நம்ப மாட்டீங்க, அந்த டைமே வந்து அவங்க 5 தடவை வாமிட் எடுத்துட்டாங்க. ஆல்ரெடி லும்மா 5 தடவை வாமிட் எடுத்து லும்மா அவ்வளவு இதா ஆயிட்டாங்க. நான் டாக்டர் கூப்பிட்டு எல்லாம் இது பண்ணி அவங்களுக்கு தண்ணி எல்லாம் ஏற்றி ட்ரிப் எல்லாம் ஏற்றி ஓகே. நைட் அப்படியே போயிடுச்சு. நானும் வீட்டுக்கு வந்துட்டு அதான் சொல்லியா மறுநாள் தான் கேச்சோம் இந்த மாதிரி ஒரே இது இந்த மாதிரி இந்த பேஷண்ட் இந்த மாதிரி இருக்கா அப்படி இப்படின்னு. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் மேமா அவங்க கூட வந்து ஒண்ணு இருக்கு அப்படின்னு. எப்படி தெரியும்னா என் கூட வேலை செய்யறவங்களா சொன்னாங்க லைக் அவங்க வயிற்று மாதிரியே அது உட்கார்ந்து மேய்ச்சிக்கிட்டு இருக்கு, ஐ மீன் உட்கார்ந்துகிட்டு இருக்கு, இது மப்பாட் பண்ணிட்டு இருக்கு. தட்ஸ் வை அப்படி இதா பண்ணா அது வந்து பேஷண்டே ஒரு தடவை சொல்லியிருக்காங்க. அப்படி லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசலாம். சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? ஒரு 7 அந்த மாதிரி மக்ரிப் டைம்ல ஆனா வந்து அவங்க வந்து அந்த கர்டன் துணியெல்லாம் துத்தோ பண்ணி சொல்லுவாங்களா. பிகாஸ் அந்த காரிடார் கிட்ட என்னமோ நிக்குது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. சோ இவங்க எல்லாம் 7 மணி ஆச்சு கர்டன் எல்லாம் துத்தோ பண்ணிடுவாங்களா. சோ இவங்க தான் சொன்னாங்க. அப்ப அவங்க பேஷனே சொன்னாங்கன்னா என்னமோ அமுத்துற மாதிரி இருக்கு, and அவங்க குப்பால கிட்ட வந்து முடிய பிடிச்சி இழுக்கிற மாதிரி அப்படின்னு. சோ இது எனக்கு தெரியாம நான் போயிட்டு அவங்களுக்கே போயிட்டு வயிற்றுல தைலமோ அவங்களுக்கு பீச்சட் எல்லாம் பண்ணி விட்டுருக்கேன். இன்னொன்னு என்ன சொன்னாங்கன்னா அவங்க யூஸ்வலி அவங்க வந்து கட்டில் தட்டி தான் கூப்பிடுவாங்க. ஆனா on that particular time அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு சத்தம் போட்டு என்ன கூப்பிட்டாங்க. அந்த மாதிரி சத்தம் போட்டு கூப்பிட்டாலே வந்து அது அவங்க இல்ல மேமா அவங்களுக்குள்ள ஒண்ணு இருக்கு அதுதான் அப்படின்னு. ஏன்னா இவங்க கூட வேலை செய்யறவங்களா கேட்டாங்க உன்னை இந்த மாதிரி அவங்க கூப்பிட்டாங்க அப்படின்னு. அவங்களும் அந்த மாதிரி இஷாரா ஆமா அந்த மாதிரிதான் கூப்பிட்டாங்க அப்படின்னு. நீ என்ன அவ்வளவு தைரியம், உனக்கு தெரியாது அந்த விஷயம்லாம் அப்படின்னா எனக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது, நீங்க எல்லாம் இப்பதான் சொல்றீங்க, நான் நேற்று ஃபுல்லா அவங்களதான் பார்த்துக்கிட்டு இருந்தேன், அவங்க இப்படிதான் பண்ணிட்டு இருந்தாங்க, நானும் ஓகே நார்மலி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் எப்பவும் போல இருந்துட்டேன் அப்படின்னு.
அப்புறம் அந்த சைட்டு வந்து ஒரு அவங்க வளர்க்குற ஒரு இதா இருந்துச்சுன்னா ஏன் அவங்கள ஹார்ம் பண்ணணும்? அந்த வென்டிலேட்டரை பிடிங்கி விடுறதோ, அவங்க வயித்துல போய் மிதிக்கிறதோ, தலையை பிடிச்சி இழுக்கிறதோ தெரியல. இதுல எக்ஸெப்ஷன் தான் சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்க, லைக் கூட வளர்க்கறதா இருக்கும் அப்படி இப்படி. அதான் எனக்கும் தெரியல, கூட வளர்க்கறதா இருக்கு. ஏன்னா அவங்களே ஒரு தடவை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க வந்து அன்னைக்கு வந்து தெருவா ஆயிட்டாங்க. சோ அவங்க வந்து தெருவா ஆனது. அப்ப நாங்கெல்லாம் என்ன பண்ணோம், இது ஃபியூ இயர்ஸ் முன்னுக்கு நடந்த கதை. சோ தெருவா ஆயிட்டாங்க. சோ நாங்க என்ன பண்ணோம், மேமா ஃபேமிலி எல்லாம் கூப்பிட்டோம். டாக்டர் கூப்பிட சொன்னாங்க. எல்லாம் கூப்பிட்டு வந்து பாக்குறவங்க பாக்கலாம், இது பண்ணலாம் அப்படின்னு. சோ அந்த நைட் வந்து ஒரு மலாய்க்காரரு, அவரு நர்ஸ், அவர் தான் பார்த்திருக்காரு. சோ அவர் பார்த்துட்டு இருக்கும்போது எல்லாம் ஃபேமிலி எல்லாம் சுத்தி இருக்கும்போது அவர் இப்படி அப்படியே நடந்து போகும்போது அவர் கண்ணுக்கு தப்புன்னு என்ன தெரிஞ்சிருக்குன்னா, ஒரு ஆம்பளாளு கூட்டமா கால் இல்லாம இருக்காரு. அவரு பாத்துட்டாரு. கால் இல்ல ஆனா உருவெல்லாம் இருக்கு, எல்லாம் அப்படியே ஒரு மனுஷிய மாதிரிதான் இருக்காங்க. பட் கால் இல்ல. என்ன அவரு வந்து அமைதியா வந்துட்டு எல்லாம் இது பண்ணிட்டு மறுநாள் எங்க கிட்ட அதான் சொல்லிட்டு இருந்தேன், ஆமான ஒரு ஆம்பளால பார்த்தேன், அந்த மாதிரி கூட்டத்தோட ஃபேமிலியா நிக்கிறாங்க, ஆனா கால் இல்ல. அப்புறம் இந்த மாதிரி இது பண்ணாங்க. நிக்கிறாங்க ஃபேமிலியா அங்க நிக்கிறாங்க. அந்த பேஷண்ட் அந்த பேஷண்ட் கூட அந்த பேஷண்டோட கூட ஒரு ஃபேமிலி மெம்பர் ஃபேமிலியா நிக்கிறாங்க. பட் இவங்க அன்னைக்கு வந்து அந்த மெயின் நர்ஸ் தான் இன்சார்ஜ். சோ அவரு பிரசாந்த் பண்ணவாசி அவர் வந்து சொன்னாரு, மறுநாள் தான் வந்து சொன்னார்ல, வந்து இந்த மாதிரி நானும் பார்த்தா இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு. பட் அந்த பேஷண்ட் டாக்டர் அந்த மாதிரி சொன்னா இது பண்ணா, அந்த பேஷண்ட் நான் ஓகேனா வீட்டுக்கும் போயிட்டாங்க. பட் ஆனா வந்து மேமாங்க வந்து எப்படி சொல்றது, அந்த டிபார்ட்டும் வந்து மூடிட்டாங்க. மேமா துட்டோ பண்ணிட்டாங்களா, பிகாஸ் இந்த மாதிரி இருக்குன்னு நான் எல்லாம் வேற டிபார்ட்டுக்கு போயிட்டோம். சோ ஆனா வந்து ஸ்டீல் வந்து இந்த மாதிரி இருக்கு. ஆனா நான் பார்த்த காலகட்டத்துல மேமாங்க வந்து மேமாங் குவாட்ல அந்த வாட்டு வந்து மேமாங் பத்து குவாட். ஏன்னா அந்த வாட்டுல வந்து என் ஃப்ரெண்டு வந்து நான் இப்ப சொன்னேன் காலேஜ் நான் இப்போ 2வது காலேஜ் படிக்கும் போது என் கூட இருந்தாங்களே, அவங்களுக்கும் எனக்கு வந்து ஒரே இடத்துலதான் ஹாஸ்பிட்டல், ஒரே இடத்துல ஒரே டிபார்ட்மெண்ட்ல தான் வேலையும் கிடைச்சிருக்கு லக்கிலி. சோ நாங்க வேற போஸ்டிங் கிடைக்கல, என் கூடயே வந்திருக்காங்க. சோ அந்த மாதிரி இது பண்ணும்போது அந்த மாதிரி 6 வருஷம் இப்ப பாருங்க என் கூட இருக்காங்க அவங்களும். சோ அவங்களுக்கு வந்து அவங்க கண்ணுக்கும் தெரியும். சோ அந்த மாதிரி கண்ணுக்கு தெரியும்னு வாசி அவங்களும் பார்த்திருக்காங்க. அந்த இடத்துல வந்து இதுக்கு முன்னுக்கு வந்து அது வந்து பீடியாட்ரிக் வாட்லா, சோ பிள்ளைங்க வாட்டு. சோ அந்த மாதிரி வாட்டு இருக்கும்போது அவங்க சொல்லியிருக்காங்க, அந்த வாட்ல வந்து ஒரு பையன் இருக்கா, அந்த பையன் வந்து அங்க வந்து சேர் இருக்கும், ரீஹேப் சேர்னுவோம். அந்த சேர் வந்து ரீஹேபிலேஷன் பேஷண்ட்க்கு மட்டும் தான் பாய்ப்பாங்க. சோ அந்த சேர் வந்து அந்த இடத்துல அந்த பீடையில தான் இருக்கு. சோ அந்த பீடையில அந்த சேர்ல அந்த பையன் விளையாண்டுகிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னாங்க. சோ நீங்க போயிட்டு அந்த சேர் எல்லாம் கச்சாவ் பண்ணுங்க அப்படின்னு. சோ நாங்களும் அந்த சேர் சைட்ல போறது இல்லல. ஆனா அந்த சேர் பேஷண்ட்க்கும் பாய்ப்பாங்க முன்ன, பிகாஸ் பேஷண்ட் பாய்ப்பாங்க. பட் பேஷண்ட் ஓகே தான் எனக்கு தெரியல. ஆனா அவங்க சொன்னாங்க நான் பார்த்திருக்கேன் விளையாண்டுகிட்டு இருக்காங்க, சோ நீங்க ஏதோ கச்சாவ் பண்ணாதீங்க அப்படின்னு. நாங்களும் ஓகே அவங்க இந்த மாதிரி சொன்ன பிறகு நாங்களும் அந்த சேர் சைட்டு போறதே இல்ல. அது ஒரு ஓரமா அந்த பீடையில ஒரு ஓரமா இருக்கும்லாம். அப்படி லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். ராகவில் இது மர்ம தேசம். சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? ஆனா அன்னைக்கு நான் இந்த மாதிரி பேஷண்ட் இந்த மாதிரி அவங்களால பாத்துட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டு இவன் நான் கை கால கழுவிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டு எல்லாம் படுத்தாலும் அன்னைக்கு நைட்டு எனக்கு வந்து ஒரு கனவு வந்துச்சு. என்ன கனவுனா, ஒரு பையன் வந்து ஒரு மலைக்கார பையன் வந்து ஒரு 5-7 வயசுக்குள்ள ஒரு பையன் இருப்பான். அந்த பையன் வந்து நான் வந்து என் வீட்டுல வந்து இது பண்றேன். அப்ப அந்த பையன் வந்து ரொம்ப நக்காலா இருக்கானா, நான் அந்த பையன் கிட்ட சொல்றேன், யூனிக்க பாணி நக்காலா மாய் பலி ரூமா அப்படி அக்கா அடுபலி ஐஸ்கிரீம் மாய் பலி ரூமா அப்படின்றனா. அப்ப அந்த பையன் எங்க ரோட்ல விளையாண்டுட்டு என் பேச்சு கேட்டதும் வேகமா ஓடியாடுறான், மணி ஐஸ்கிரீம் அப்படின்னு. நான் சொன்னா ஆயிட்டா அப்ப ஐஸ்கிரீம் மை நக்கா ஸ்டேசினி அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்றேன், அல்லா கக்கா அப்படின்னு சொல்லி அழுகுறான் அந்த பையன். சோ நான் ஏஞ்சிட்டு எனக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு மலைக்கார பையனும் இந்த மாதிரி எந்த கனவும் வந்தது இல்ல. ஏஞ்சிட்டு அந்த நைட்டு என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, நீ இந்த மாதிரி பார்த்தேன்னு சொன்னீங்க, அந்த பையனுக்கு அங்காரன் வயசு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு. அந்தபடி ஒரு 4-7 வயசுக்குள்ளதான் இருக்கும்க்கா அப்படின்னுச்சா. எனக்கு ஐயோ ஓகே அப்ப கூட இருக்காங்க அப்படின்னு. மறுநாள் இது நான் எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டேன். எங்க அம்மா கிட்ட சொல்லி தண்ணி எல்லாம் தெளிச்சு எல்லாம் இது பண்ணி ஓகேலா. பட் அதான் சொல்றேன், அந்த மாதிரி லைக் அவங்க கூட வந்திருக்காங்க பாருங்க, அது கனவுல அந்த மாதிரி காமிக்குது. சோ நானும் ஓகே
மனசை ஆறுதல் படுத்திக்கிட்டு அப்படிதான். பட் அந்த டிபார்ட்மெண்ட் வந்து இப்போ புத்தம் பண்ணிட்டாங்க. அந்த டிபார்ட்மெண்ட் ஆள் இல்ல, யாரும் இல்ல, எல்லாம் வேற இடத்துக்கு மாறி போயிட்டோம். பட் ஆனா அதுதான் என் லைஃப்ல நடந்த கதெல்லாம். மத்தபடி இன்னும் வேற வாட்ல திருப்பி வேற ஏதாவது வந்துச்சுன்னா லெட்டர் போடுங்க எங்களுக்கு. அதோட அப்புறம் யாரும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர மாட்டாங்க. இல்ல ஹாஸ்பிட்டல்னாலே வேமான் இருக்கும் தான். ஹாஸ்பிட்டல் இல்ல நம்ம டினை பண்ண முடியாது. ஆனா வந்து எப்படி சொல்றது, அது நாங்க நர்ஸா இருக்கிற அதோட சேர்ந்து பழகிட்டோம். எங்களுக்கு என்ன சொன்ன மாதிரி வீட்டுக்கு வந்துட்டு குளிச்சுட்டு கை கால்லாம் கழுவிட்டு எல்லாம் இது பண்ணிட்டு சாமி கும்பிட்டு படுத்துருவோம். சோ டச்சுட் அது கச்சாவை பண்ணாதான். பட் அன்னைக்கு எனக்கு கச்சாவை பண்ணிச்சு இந்த மாதிரி கனவுல வந்துச்சுன்னா பிகாஸ் அது மேபி எனிதிங் இருக்கலாம். மேமா கூட வந்திருக்கா, ஏதோ இது பண்ணிருக்கா. பட் ஓகேலா என்ன நான் போயிட்டு மறுநாள் கோயிலுக்கு போயிட்டு எல்லாம் சாமி கும்பிட்டு எல்லாம் டச்சுட் இது வரைக்கும் வந்து என்ன ஏதோ கச்சாவை பண்ணல, ஏதோ இது பண்ணல. ஆனா சம்டைம்ஸ் அந்த வாட்டு ரொம்ப ரொம்ப கிராஸ்ல அந்த வாட்டு. சோ பின்னாடி பெட்டும் சரி, முன்னுக்கு பெட்டும் சரி, மின்னுக்கு பெட்டுலயும் நான் ஜாக்கா பண்ணும்போதும் கனவுல வந்துச்சு. அது துருவான கனவு தான். சோ அந்த மாதிரி அந்த வாட்டை வந்து மேமா கிராஸ். சோ அந்த வாட்டுக்கு யாரு போனாலும் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கிற வாசி எல்லாம் இது பண்ணி வாசி. சோ இப்ப என்ன சொல்லிட்டாங்க, ஓகே பரவாயில்ல நம்ம வேற வாட்டுக்கு இது பண்ணா அந்த வாட்டு துத்தம் பண்ணிட்டாங்க, ஏதோ இது பண்றதுல இப்ப நாங்க எல்லாம் வேற வாட்டுல வேலை செய்யறோம். பட் ஆனா அதான் சோ அதுதான் என் லைஃப்ல நடந்த கதை. ஆனா அதுதான் எப்படி சொல்றது, இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லாம். அவ்வளவுதான். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஒரு பீரியட் ஆஃப் காலகட்டத்துல நடந்த எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணதுக்கு தேங்க்யூ திவ்யா. தேங்க்யூ கீதா. மர்மமான சம்பவம் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கா? இதை எப்படியாவது மர்ம தேசம் நிகழ்ச்சியில சொல்லியே ஆகணும்னு ரொம்ப நாளா ட்ரை பண்ணி லைன் கிடைக்கலையா? கவலையை விடுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்க பெயர் #MD 036 491 3333. உங்க பெயர் மற்றும் #MD அப்படின்னு டைப் பண்ணா போதும்.